புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு திருக்கோயில்களில் காலை முதலே பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் திருக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் காலை 4 மணி முதலே சுவாமி தரிசனத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக 3 வழிகளில் தற்போது பக்தர்கள் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது தரிசனம் இலவசமாக செல்லக்கூடியவர்களுக்கு அந்த தரிசனத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல சிறப்பு தரிசனமாக 100 ரூபீஸ் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுக்கு என்று தனி பிரத்யேக வழி அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய வகையில தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா பொதுமக்களுடைய வசதிகளுக்காக ஆங்காங்கே குடிநீர் வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா காலை முதலே மழை பொழிவு இருந்ததன் காரணமாக நிழற்குடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் எந்த இடத்திலும் கூட்ட நெரிசலில் இருக்கக்கூடிய வகையில தற்போது இந்த வடபழனியினுடைய இந்த கோவில் சாலை முழுவதுமே தற்போது பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் செல்லக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய பாதுகாப்பு இருக்கிறது. 4 கோபுரத்தினுடைய 4 பகுதியிலும் தற்போது போடப்பட்டு பக்தர்கள் செல்லக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் தொடர்ந்து காலை 4 மணியிலிருந்து வர தொடங்கிய நிலையில இன்று மாலை 5 மணிக்கு பிறகு கூடுதலான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அதற்கேற்றார்வாறு தற்போது கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு சிறப்பு வழிகள் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்துவிட்டு புறப்படக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு பிரதான கோவில் தலங்கள் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. குறிப்பாக வடபழனி, அதே போல மயிலாப்பூர் கோவில், பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது காலை முதலே வந்த வண்ணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி மெரினா கடற்கரைகளில், பெசநகர் கடற்கரையில் எப்படி உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்றார்களோ அதே போல பக்தர்களும் தற்பொழுது மகிழ்ச்சியுடன் தற்போது சாமி தரிசனம் செய்யக்கூடிய வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பக்தரோடு பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கு? எவ்வளவு நேரமா கிரௌட் எந்த அளவுக்கு இருக்கு? 4 மணி நேரமா வரும். ஓகே, அரை மணி நேரம் ஆச்சா? 4 மணி நேரமா வரும். 4 மணி நேரம். ரூபா தரிசனம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா? ஆமா, ஃப்ரீயா இருக்குது. கடகடன்னு போகுது. அங்க கூட்டம் அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்குது. ஓகே ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு புத்தாண்டு? புத்தாண்டு நல்லா போகுது. ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கு? கிரௌட் எப்படி இருக்கு? தொடர்ச்சியா பக்தருடைய கருத்துக்களை கேட்க முடிகிறது. குறிப்பா அந்த சிறப்பு தரிசனத்துல 100 ரூபாய் டிக்கெட்ல வரக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறைவா இருக்கு. ஆனா நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய பக்தர்களிடம் பேசலாம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு, அதாவது நீங்க கோவில் பகுதியிலிருந்து மெட்ரோ நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் தற்போது இந்த ஒரு வழி வரிசை அப்படிங்கிறது நீண்ட தூரமா போயிட்டு இருக்கிறத நேரடியாக பார்க்கலாம். புத்தாண்டு தினம் அப்படின்றதுனால எல்லோரும் முதல் நாளை சாமி தரிசனத்தோடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அந்த நோக்கத்திற்காக வந்த வண்ணம் இருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கு கிரௌட்? எப்படி இருக்கு? எங்க இருந்து வரீங்க? சொல்லுங்க. ஓகே, ஸோ எல்லாரும் அந்த நீண்ட வரிசையில் காத்திருந்து வருவதன் காரணமா தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பேசலாம். ஆனா வணக்கம், எவ்வளவு புத்தாண்டு வாழ்த்துக்கள்? எவ்வளவு கிரௌட் இருக்கு? நிறைய தானே இருக்கு. எவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, இப்போ ஒரு 1/4 மணி நேரம் தான். 1/4 மணி நேரம் வந்துட்டு. சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலியில இருந்தோம். திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்களா? அதாவது இருக்கிறது எஸ்பி கோயில். ஓகே ஓகே, வேலைக்கு நாங்க போறது ஒரு படம். ஓகே, எப்பவும் வருவீங்க? புத்தாண்டானா வர்றீங்க? எல்லாருமே உடைக்காங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்களா? ஜாலியா இருக்கு, வைபா இருக்கு. என்ன முருகர்கிட்ட என்ன வேண்டுதல்? முருகர்கிட்ட புது வருஷம் பிறந்திருக்கு, நல்ல ஒரு வழியை காட்டுவோம்ட்டு வந்திருக்கோம். இவனுக்கு கல்யாணம், எப்படி போச்சு? இவனுக்கு கல்யாணம் நல்லா போகணும், நல்லா போகணும். 2026 நல்லா போகணும்ட்டு வந்திருக்கோம். எந்த ஒரு இன்னைக்கு லீவ் அதனால ஜாலியா சுத்தலான்னு இருக்கோம். சொல்லுங்க, இது எந்த ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தொடர்ச்சியா பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இளைஞர்கள் முதற்கொண்டு தற்போது இந்த சுவாமி தரிசனத்துக்கு வர்றதை நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பா வேகமாக செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் செய்திருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக தெரிந்தாலும் கூட ஒரு வழி பாதையாக சரியாக அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டதுனால அவங்க சிரமம் இல்லாம வேக வேகமா சொல்றாங்க. ஐயா வணக்கம், எப்படி கூட்டம் இருக்கு? நல்ல கூட்டம் இருக்கு. எவ்வளவு நேரமாவது? எங்க இருந்து வரீங்க? புதுவானப்பேட்டில வரோம். டோல்கேட். அப்படியா? புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன வேண்டுதல் வைக்க போறீங்க முருகர்கிட்ட? சீக்கிரம் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும். படிச்சு முடிச்சிட்டீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே.
சோ நிறைய மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது சிறப்பாக அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய டிமாண்டோட வராங்க. நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நிறைய இளைஞர்களை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கான ஒரு வைபோட தற்போது மக்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க சார்? ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா காத்துட்டு 2 மணி நேரம் ஆச்சு. ஓகே. எவ்வளவு தூரத்துல இருந்து கிரவுட் இருக்கு? ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு, ரோட்ல இருந்தே இருக்கு. அப்படியே இருக்கு. தேங்க்யூ. மேம் எப்படி இருக்கு கிரவுட்? புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிறைய தான் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஹாப்பிடா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஓகே. என்ன இன்னைக்கு எங்க வெளியே போல? அம்மா கோயில் கூட்டு வந்தாங்களா? அம்மா வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏற்கனவே சாமி கும்பிட்டீங்களா? இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம். இல்ல பட்டையும் ஏற்கனவே நாங்க வேற கோயிலுக்கு போயிட்டோம். வேற கோயில் போயிட்டு வரீங்க. எவ்வளவு தூரம் இருக்கு கிரவுட்? எவ்வளவு தூரம் இருக்கு? கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கலாம். எவ்வளவு நேரத்துல பாத்துட்டு வர்றாங்க பாக்குறவங்களா? ஒரு 1 hour ஆகும். அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துல பாத்துலாமா? நீங்க எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சைதாப்பேட்ல இருந்து வரோம். ஓகே. இந்த வருஷம் வருஷம் முருகரை பார்த்தா இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். எடுத்துக்காட்டு எனக்கு. ஓகே. போன வருஷம் நாங்க வந்தேன், இந்த வருஷம் நீட்டா வச்சிருக்காங்க. போன வருஷம்லாம் நீட்டா வைக்கல, ரொம்ப ஜனங்க ரொம்ப நெருக்கடி இருந்தாங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஆனா இந்த போன வருஷம் சாமி பார்க்குவோம் ஆகட்டும், பிரச்சனை இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முருகர் எப்படியா சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவாரு. உண்மையாவே நாங்க போன வருஷம் வந்தோம் வடபழனிக்கு. இந்த வருஷம் நாங்க சிறப்பா இருக்கிறோம். என்ன வேண்டுதல் வச்சீங்க? நிறைவேறிச்சு? அதெல்லாம் ஒண்ணு நினைக்கல, உன்னை பாக்கணும் அவ்வளவுதான். இந்த வருஷம் நான் எல்லா படையும் பார்த்தாச்சு, எதிர்பார்க்காம நிறைய பாக்குறேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாமே முருகர் நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம் வந்த காரணம் யாருன்னு கேட்டா ஜெயகோபி சார். ஜெயகோபி சாரு பேட்டி கொடுத்தாரு, இங்க வாங்க சிறப்பா இருக்கும்னாரு. அவர் போன வருஷம் பேட்டி கொடுத்தாரு. நாங்க இந்த வருஷம் வரந்தோம். நிஜமாவே நாங்க அவருக்கு நன்றி சொல்லணும். ஆமா, சந்தோஷமா ஆசையா இருக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம் இங்க வந்தா. குறிப்பாக இந்த வருடத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது பக்தர்களுடைய பெரிய கோரிக்கைகள். குறிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும். கடந்த ஆண்டு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு எந்தவித சிரமம் இல்லாமல் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு தினமாக இன்றைய தினத்தை வந்து தொடங்க வேண்டும் என்று குறிப்பாக நேற்று மாலை தொடங்கிய அந்த கொண்டாட்டங்கள் இன்று மாலை வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு முழுக்க இந்த கொண்டாட்டங்களோடு தற்போது அனைத்து வித சவால்களையும் சமாளிக்க வேண்டும் என்று பக்தர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.